ஹாய்! இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சூப்பர் டேஸ்டியான குழம்பு என்னன்னா, மணக்கும் கருவாட்டோட வட்டு கத்திரிக்காயும் போட்டு செய்கிற காரசாரமான குழம்பு. வாங்க பார்ப்போம் அதை எப்படி செய்யலான்னு. முதல்ல கருவாடு எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி லேசான சுடு தண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடணும். வட்டு கத்திரிக்காயை நான் ஒரு பேக்கில் போட்டு ஒரு தேங்காயால் நல்லா நச்சு எடுத்துக்கிறணும். இதில் அந்த வட்டு கத்திரிக்காய் 2-3 உடஞ்சா போதும், ரொம்ப நச்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த அளவில் இருந்துச்சுன்னா சரி. இந்த வட்டு கத்திரிக்காயை நல்லா தட்டுன உடனே தண்ணிக்குள்ளே போட்டுக்கிறணும். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக இதை எப்படி செய்கிறேன். இந்த மாதிரி இதில் இருக்கிற எல்லா விதைகளையுமே அகற்றிடணும். பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக பிச்சு நம்ம இன்னொரு தண்ணி இருக்கிற பாத்திரத்துக்குள்ளே போடுறேன். ரொம்ப சின்னதாக வெட்டிக்கிறது இல்லை, அரைவாசி கால்வாசி மாதிரி. பாருங்கள், இதில் இருக்க உங்களுக்கு சைஸ் விளங்குது தானே, அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அந்த மாதிரி எல்லா வட்டு கத்திரிக்காயும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறணும். அதோட காம்பையும் கலட்டி விட்டுறலாம். சிலர் காம்பு போட்டு செய்வாங்க, நான் காம்பை அகற்றிடுவேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், அது எப்படி நல்லா அழகாக இருக்குது தானே. இதை நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கிறணும். அப்போ அதில் இருக்கிற அந்த ஆக்சிஜனோட தாக்கம் புரிஞ்சது இருக்குது தானே, அதெல்லாம் கழுவுப்பட்டு நல்லா அழகாக வரும். அதுக்கப்புறம் அதை தண்ணிக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டு நம்ம கறி செய்கிறதுக்கான வேலைகளை தொடங்கணும். இதை நல்லா கழுவி வச்சுட்டு அதோடு சேர்த்து கருவாட்டையும் நான் அந்த லேசான சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன் தானே, அதையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ பாருங்கள், கருவாடை கழுவி புளிஞ்சு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வெட்டி வச்சுட்டு புளி கரைசலும் ரெடி பண்ணி வச்சுட்டு 4 பல்லு வெள்ளைப்பூடை எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். இந்த வட்டு கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு புளி கரைசலெல்லாம் ஊற்றி செய்கிறதுனால மண் பாத்திரத்தில் செய்கிறது நல்லது. ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதுக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற கருவாடு துண்டுகளை போட்டு ஷெலோ ஃப்ரை பண்ணிக்கிறணும். இந்த குழம்புல எண்ணெயுமே அளவாக தான் பாவிச்சிருக்கிறேன். அதே மாதிரி தேங்காய் பாலுமே அளவாக தான் பாவிச்சிருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த எண்ணெயிலேயே இந்த கருவாடை லேசாக பரட்டி விடணும். அதில் சில துண்டுகள் கொஞ்சமாக உடஞ்சிச்சின்னு அது கவலைப்பட தேவையில்லை. அது நம்ம கறியில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கருவாடை எடுத்து வேறையாக வச்சுட்டு அந்த இருக்கிற எண்ணெயிலேயே கடுகு, வெந்தயம், உளுத்தம் பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெள்ளைப்பூடையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா தாளிக்கணும். அதெல்லாம் நல்லா வதங்கின உடனே நம்ம கழுவி வச்சுருக்கிற வட்டு கத்திரிக்காய் துண்டுகளையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா அப்படியே கிளறி விடணும். இப்போ அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் அதை பரட்டி விடணும். கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு மூடி ஒன்று போட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், அரைவாசி வெந்து வந்திருக்கு. அதுக்குள்ளே தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறணும். நம்ம உப்பு போடும்போது ஒரு அரை தேக்கரண்டி போட்டால் போதும், ஏன்னா கருவாட்டிலையும் உப்பு இருக்கும். பிறகு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கிறலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மசாலாத்தூள், அதோட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அதை நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசல் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து மூடி வச்சு வேக விடணும். 2.5 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் அளவுக்கு வேக விட்டால் அது 3/4 நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பரட்டி வச்சுருக்கிற கருவாட்டு துண்டுகளை இதுக்குள்ளே சேர்த்துக்கிறணும். கருவாட்டு துண்டுகளை ஷெலோ ஃப்ரை பண்ணி இதுக்குள்ளே சேர்க்கறதுனால இந்த கறியில் போட்ட உடனே கரைஞ்சி போகாமல் இருக்கும். அதே நேரம் ரொம்ப பொரிச்சிட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். இப்போ அந்த தன்மை இல்லாமல் அளவாக அது வெந்து இந்த கறியோட சேர்ந்து அந்த ஃப்ளேவரை சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி பாலை ஊற்றிருக்கிறேன். அதையும் ஊற்றி கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி துண்டுகளையும் போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் அளவுக்கு வேக விடணும். இப்போ நம்மளோட சூப்பர் டேஸ்டியான காரசாரமான வட்டு கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு ரெடி. நான் இங்கே பாவிச்சிருக்கிற வட்டு கத்திரிக்காய் ரொம்பவே சத்துள்ள ஒரு சாப்பாடு. இதில் நிறைய விட்டமின்கள், கனியுப்புக்கள், அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இதில் இருக்குது. இதை ஸ்ரீலங்காவில் எலபட்டுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே சளி தொல்லைகள் இருந்தால் கூட ரொம்பவே நல்ல உணவு. இதை நான் கிழமைக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு முறையில் சேர்த்துக்கிடுவேன். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதோட வாசனை எப்படி இருக்குன்னு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.